நான் வெறும் சனிக்கிழமை விட்டு வெளில வர மாட்டேன். முதல்ல அவர் தூங்கி எந்திரிக்கட்டும், அவர் நேரத்துக்கு வரட்டும். அந்த லட்சத்துல அவர் ஒரு துறையை கிட்டத்தட்ட 3 வருஷமா அமைச்சரா இருக்கிறார். முதல்ல அவர் துறையில என்ன இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தான் சனிக்கிழமைகளில் மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் ஆள் இல்லை என்று பேசிய துணை முதல்வர் உதயநிதிக்கு காட்டமான பதிலடி கொடுத்திருக்கிறார் தாவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார். நாமக்கல் கரூரில் நாளை விஜய் பரப்புரை செய்ய திட்டமிட்டிருக்கும் நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை விளக்கியுள்ளார். என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வரும் தாவேக தலைவர் விஜய் அதன் ஒரு பகுதியாக மாநிலம் தழுவிய அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதுவரை 4 மாவட்டங்களில் பரப்புரை செய்திருக்கும் அவர் லோக்கல் மினிஸ்டர்ஸை அட்டாக் செய்து பேசுவது, உள்ளூர் பிரச்சனைகளை எடுத்து பேசுவது, திமுக அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை எடுத்து பேசுவது என்ற வியூகத்தோடு சுற்றுப்பயணம் செய்து வருகிறார். அந்த வரிசையில் நாளைய தினம் நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார். நீண்ட இழுபறிக்கு பிறகு இதற்கான அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் நாமக்கலில் ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார் தாவேக இணை பொதுச் செயலாளர் CT நிர்மல்குமார். அப்போது விஜய் பிரச்சாரம் செய்யும் இடங்களுக்கு அனுமதி பெறுவதில் சிக்கல் இருப்பதாகவும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான நிபந்தனைகளை விதிக்க வேண்டும் எனவும் கூறினார். சனிக்கிழமைகளில் மட்டும் வெளியே வரக்கூடிய ஆள் நான் இல்லை என்ற உதயநிதி ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு பதிலளித்தவர், முதலில் அவர் தூங்கி எழட்டும், நேரத்திற்கு வரட்டும், அவருடைய துறை பெயரை தெரியாமல் இருக்கிறார் என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். விஜயின் சுற்றுப்பயணத்திற்கு பிறகு தாவேக திமுக இடையேயான நேரடி மோதல் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நான் வெறும் சனிக்கிழமை விட்டு வெளில வர மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா? முதல்ல அவர் தூங்கி எந்திரிக்கட்டும், அவர் நேரத்துக்கு வரட்டும். அவருடைய துறை என்னன்னு இப்ப இருக்கிற இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க. அவர் அமைச்சராக ஒரு துறை இருக்கார். அந்த துறை என்ன செஞ்சுச்சுன்னு உங்களுக்கு யாருக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தர், இங்க இருக்கிற நண்பர்கள், பல பத்திரிகை நண்பர் இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் அவர் அமைச்சரா இருக்க துறை பேரை சொல்லிருங்க. அந்த லட்சத்துல அவர் ஒரு துறையை கிட்டத்தட்ட 3 வருஷமா அமைச்சரா இருக்கிறார். முதல்ல அவர் துறையில என்ன இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் 1000 இருக்கு. முதல்ல தூக்கத்துல இருந்து எந்திரிக்கட்டும், அப்புறம் மற்றதை பேசுவோம்.